வரக்கூடிய காலம் 26 பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போகுது. தேர்தல் நடக்க போகுது பிப்ரவரி மாதத்தில். ஷேக் ஹசீனா அவாமி லீக் போட்டியிடலை, இந்தியாவில் இருக்காங்க. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பேகம் கலிதா ஜியா அவர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ மிக முக்கியமாக அந்த கட்சியை நடத்தக்கூடிய அவங்களுடைய மகனான தாரிக் ரஹ்மான் யூகேயில் இருக்காப்புல. எந்த அரசியல் அனுபவமும் கிடையாது, சின்ன வயது, கேடர்ஸே ஒன்றா இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அடுத்தது இவங்களுடைய நியூ சிட்டிசன்ஸ் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய நஹீத் இஸ்லாம், இந்த மாணவர் போராட்டத்திலேருந்து ஆரம்பித்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ஜி சப்போர்ட் 15லேருந்து 18-20 வயதுக்குள்ளே தான். இது தவிர அங்கே மிகப்பெரிய ரேடிக்கல் அமைப்பான ஜமாத்தி இஸ்லாமி. இந்த 3ல் எது ஜெயிச்சு வந்தாலும் சரி, இப்போ 3ல் 1 கிடையாது, 2 முக்கியமான தலைவர்களே இல்லாமல் சந்திக்க போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் பங்களாதேஷ் உள்ளே போகுது. அப்படி நடந்தால் ஆயிரக்கணக்கான அகதிகள் எல்லை தாண்டி உள்ளே வருவாங்க. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது.